இப்போ பார்க்க போகிறது வைப் அவுட். இது ஆக்சுவலாக அனோட்டேஷன் டூலில் இருக்க அந்த டாப் போர்ஷன்ஸ் வைப் அவுட். இங்கே டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ், ஒரு வால் டிசைன்ஸாக இருக்கணும், ஒரு சிம்பிளான ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் வந்து மர்ஜ் ஆன மாதிரி ட்ரா பண்ணிருப்போம். இதில் இன்னரில் இருக்க அந்த லைன்ஸோட இண்டிகேஷன்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பேக்ரவுண்டில் இருக்க கிரிட் பாயிண்ட்ஸே வந்து எலிமினேட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோசிங் போர்ஷன்ஸ் மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த வைப் அவுட் டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது அனோட்டேஷன்ஸில் தான் ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ப்ரொஃபைலை வந்து எலிமினேட் பண்ணலாம், பட் பேக்ரவுண்டில் இருக்க அந்த கிரிட் லைன்ஸை வந்து எலிமினேட் பண்ண முடியாது. இதில் கிரிட் லைன்ஸும் வந்து சேம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓவராலாக வந்து வைப் பண்ணிடும். செலக்ட் பண்ணியாச்சா, பாலிலைனை பேஸ் பண்ணி எந்த போர்ஷன்ஸ் வந்து தேவையோ அதை மட்டும் பிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். அதில் இன்னரில் இருக்க ஏரியா கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடும். அகைன் வைப் அவுட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாலிலைன் பேஸ் பண்ண மாதிரி ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நம்ம பிக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இன்னர் பாயிண்ட்டை எது நீங்கள் பிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறீங்களோ கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் இன்னரில் இருக்க ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து வைப் ஆயிரும், அதாவது எலிமினேட் ஆயிரும். இப்போ இங்கே ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ரொம்ப சிம்பிளாக இருக்கா, வைப் அவுட் டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 4 கார்னர்ஸை பிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இன்னர் போர்ஷன்ஸ் எலிமினேட் ஆகிருக்கு. இதுவும் வந்து ஒரு ப்ரைமரி டூல். அட்வான்ஸான போர்ஷன்ஸில் வந்து பிக் பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறதுக்கு கலை.in விசிட் பண்ணுங்கள்.